கௌசல்யா, மற்றவங்க எல்லாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி ஜானகியை குளிச்சு ரெடியாக சொல்லு. எனக்கு தெரியாதாக்கும். ஜானகி வாங்க. நீங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன். கௌசல்யா, பாத்தியா? எனக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்காங்க. என்னங்க என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? குளிச்சு ரெடி ஆயிட்டியா? இந்தாங்க காஃபி. காஃபி அங்க வை. ஐயோ, அப்பா எல்லாம் வெளியில இருக்காங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பொண்டாட்டி கையை பிடிச்சி இழுக்கலன்னா அவன் புருஷனே இல்லைன்னு சித்தப்பா சொல்லியிருக்காரு. ஐயோ, நான் குளிச்சுட்டேங்க. மறுபடியும் குளிச்சுக்கலாம். நம்ம வீட்டு குழால் நிறைய தண்ணி வருது. அடராமா. ஐயோ, புருஷன் பேர் சொல்லாதமா. எங்க இருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது? அண்ணி, உங்க புருஷன் ஒரு துப்பு கட்டவன். எனக்கு கல்யாணத்தை நடத்தி வைடானா காலவாரி விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அண்ணி, நீங்க தான் எனக்கும் பானுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நடத்தி வைக்கிறேன். முதல்ல இந்த காஃபி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் அண்ணி. இது யாருங்க வச்சது? நான் தான். நீங்க காலையில காஃபிக்கு பதிலா இததான் சாப்பிடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த வீட்டுல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணனே எதுவும் சொன்னதில்லை. அதுக்காக நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. சோடாவை ஊத்திட்டா. சாரி அண்ணி, லேட் ஆயிடுச்சு. நான் அண்ணி இல்ல, ஜானகி. அண்ணி எங்க? அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாச்சு. பாவம், அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் தண்டனை அனுபவிப்பாங்க. பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க சாப்பிடுவாங்க. ஏய், எனக்கு சாப்பிட தெரியும். நீ போய் தூங்கு. உன் புருஷன் கோச்சிக்க போறேன். முதல்ல 1-2 நாள் கோச்சுப்பாரு, அப்புறம் சரியா போயிடும். அத்தை உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் காத்துட்டு இருந்தப்போ மாமா அவங்களுக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. அது மாதிரிதான் இதுவும். நீங்க சாப்பிடுவாங்க, வாங்க. இதுப்பா, நான் யாரையும் காத்துட்டு இருக்க சொல்லல. நீங்க சொல்லல, ஆனா எங்க மனசு கேட்கலையே. யாரு எக்கேடு கெட்டு போனா என்ன? நமக்கு வேண்டியது பாட்டில் தானே. ஐம் சாரி, நமக்கு வேண்டியது தூக்கம் தானேன்னு எங்களால தூங்க முடியலையே. நீங்க சாப்பிடுவாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீ என்ன அவமானப்படுத்துற. நான் உனக்கு சின்ன மாமனார். சின்ன மாமனார், சின்ன மாமனார், சின்ன மாமனார். சங்கரா, உன்னை அவமானப்படுத்திட்டானாவ. உன்னுடைய பொசிஷன் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு ஃபுல் பாட்டில ராவா 24 மணி நேரத்துல முடிக்கிறவன நீ. நான் அவனை விட போறதில்ல.
சாப்பிடல? இந்த வீட்ல எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். அண்ணி கூட எனக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனா சாப்பிடாம வெயிட் பண்ண மாட்டாங்க. I am your சின்னம்மா. Stop! Cheers. ஏமா இங்க பட்டுக்கிற ஒரு ரூமுக்கு போல நீ? என் சின்ன மாமனார் குடிபோதையில இங்க சுயநினைவே இல்லாம இருக்கும்போது நான் எப்படி என் ரூமுக்கு போய் சந்தோஷமா இருக்க முடியும்? குட் நைட். இத பாரு, பலார்னு கள்ளத்துல அரைஞ்சா பே ஆஃப் பெங்கால போய் விழுவ நீ. சீக்கிரம் அறைங்க மாமா, தூக்கம் வருது. என்ன என்கிட்ட தகராறு பண்ற? இத பாருமா, நான் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. குடிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சப்பக்கட்டுக்கு காரணம் இருக்கும். உன்னை என் மருமகன் கூட பார்க்க மாட்டேன், ஜாகிரதை. பாட்டில கையில எடுத்தாச்சுன்னா கண்ணுக்கு மருமகன் தெரியுமா மகன் தெரியுமா? என் மகன் என் கண்ணுல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால்தான் நான் குடிக்கவே ஆரம்பிச்சேன். என்ன சொல்றீங்க நீங்க? இந்த சங்கரனும் ஒரு காலத்துல குடும்பஸ்தன் தான். எனக்கும் மனைவி இருந்தா, ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. கான்பூர்ல நாங்க ஓஹோன்னு தான் இருந்தோம். ஒரு நாளைக்கு நாங்க 3 பேரும் கார்ல வந்த போது ஏத்தா மாதிரி மின்னல் வேகத்துல வந்த ஒரு லாரி மோதிருச்சு. அந்த இடத்துலயே என் மனைவி செத்துட்டா. ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு இருந்த என் பொண்ணை கையில எடுத்துட்டு 2 மைல் தூரம் ஆஸ்பத்திரிக்கு ஓடினேம்மா. என் கையிலேயே துடி துடிச்சு செத்துட்டாங்க. இப்ப கூட நான் சுய நினைவோட இருக்கும்போது என் மகன் என் கையில துடிச்சதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதை மறக்கத்தாம்மா நான் குடிக்கிறேன். இப்போ உங்க மகன் உயிரோட இருந்தா என்ன வயசு இருக்கும்? 16, 17 வயசு இருக்கும். என்ன உங்க மகளை ஏத்துக்குங்க. உங்க பொண்ணு சொல்றேன், இனிமே நீங்க குடிக்க கூடாது. அத பத்தி காலையில பேசுவோமா? சரி, அது வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். குட் நைட். பாருமா, எழுந்துரு. வாய சுருட்டுமா. ஒரு ரூமுக்கு போமா. காலையில வந்து காஃபியோட என்ன எழுப்புமா. தேங்க்யூ. இப்ப நிஜமாவே குட் நைட். எனக்கு பொண்ணு கிடைச்சிருக்கா, எங்க படுத்தா என்ன? அப்பாடி.